தானியேல் அதிகாரம் 10 வசனம் 11. நீ கவனமாக இருந்து. இந்த வார்த்தையை மாத்திரம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் உண்டுங்க. அவங்க செய்கிற மாதிரியே நான் செய்யணும், அவங்க பேசுகிற மாதிரியே நான் பேசணும், அவங்க போகிற இடங்களுக்கு நானும் போகணும், இப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. இப்படிப்பட்ட ஆசைகள் நமக்கு வருது பாருங்க, ரொம்ப தவறு. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரிசுத்தர் அப்படின்னு சொல்வதற்கு அவர் மட்டும்தான் பாத்திரர். அவர் பரிசுத்தமான தேவன். அவரை ஆராதிக்கிற நாமளும் பரிசுத்தமா வாழணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ், என்னுடைய கசின், என் பக்கத்து வீட்டுக்காரவங்க இப்படின்னு சொல்லி மனுஷங்களை சந்தோஷப்படுத்துகிறதற்காக அவங்க என்னை பகைச்சிடக்கூடாது, அவங்க என் நிமித்தம் சரி வருத்தப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏசப்பாவை நம்ம அநேக இடங்களில் விட்டு கொடுக்குறோம், வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஏசப்பா எதிர்பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அதுக்காக ஏசப்பாவை விட்டு தூர போகிறதோ இல்லை ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் இருக்கிறதோ அப்படி வேணாங்க. இன்னுமே நான் ஏசப்பாவுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள ஆசைப்படுறேன், ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாமா? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம நிறைய பண்ணுறோம். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்கள சந்தோஷப்படுத்திட்டே இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தால் கூட உங்களை தூக்கி போட்டுட்டு போகிறதற்கு, உங்களை தப்பாக பேசுகிறதற்கு, இவ்வளோ நாள் நீங்கள் செய்ததை ஒரு பொருட்டாவே எண்ணாமல் தூசி மாதிரி உங்களை தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்கங்க. ப்ளீஸ், மனுஷங்களுக்காக நம்ம வாழ்ந்த நாட்கள் போதும். மனுஷங்களை பிரியப்படுத்தணும்னு நம்ம செய்த செயல்கள் போதும். கவனமாக இருக்கலாம். இனிமே நம்ம வாழ்க்கையில், நம்மளுடைய பரிசுத்தத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. மற்றவங்க பார்க்கிறதற்காக என்னுடைய ஆடையிலையோ என்னுடைய பேச்சிலையோ இல்லைங்க. ஏசப்பா பார்க்கும்போது மனுஷங்க நம்ம வெளி தோற்றத்தை பார்க்கலாம், ஆனால் ஏசப்பா நம்மளுடைய இருதயத்தை பார்க்குறாங்க. நம்மளுடைய நினைவுகள் மனிதர்களுக்கு தெரியாது, ஆனால் ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியுங்க. அப்படியே கண்களை மூடி சிலுவையை நோக்கி பார்க்கலாம். சிலுவைக்கு கீழே நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஏசப்பா உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க. நான் இவ்வளோ நாள் இப்படி தான்ப்பா இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் சித்தத்தை நான் செய்யலை, உங்களை நான் ரொம்ப துக்கப்படுத்திட்டேன், பரிசுத்தமாக வாழலை, நிறைய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பரிசுத்தத்தில், என்னுடைய ஜெப வாழ்க்கையில், வேத வாசிப்பில், உம்மோடு நெருங்கி இருக்கிற அந்த உறவில் நான் கவனமாக இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. உண்மையாக ஆசைப்படுகிற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய கரம் வருகிறது. இயேசுவின் இரத்தம் நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி ஏசப்பா விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னையிலிருந்து ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில், நம்ம பேச்சில், நம்மளுடைய நடத்தையில் நம்ம கவனமாக இருக்கலாம். நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் bless you.